சிம்மராசி. சிம்மராசிக்கு உங்களது ராசி அதிபதி 11 இருக்குது. சிறப்பான லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 11 லாபத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 3 மற்றும் 10ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள். நிறைய சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க ஒரு பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே ரொம்ப நல்லா. அது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், புதிய வாய்ப்புகள், உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் இருந்தாலும் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு லேண்ட் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு 5, 8ஆம் அதிபதியான குரு 11 ஒரு விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. வேலையில் பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாக இருக்குங்க, ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் திடீர்னு அதெல்லாம் ஓகே ஆகி கல்யாணம் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா இருக்கணும், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி. குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த IVF இந்த மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. கரு கண்டிப்பாக தங்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்குது. வேலையில் வேலை பளுக்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கடன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கடனுடைய ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வன்பு வழக்குகளில் போகாமல் இருக்குது. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன டிஸ்பியூட்ஸ், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க ஃபேமிலியை மாற்றி திட்டிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க. வெளியால் கொண்டு பஞ்சாயத்து உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது. உட்கார வைக்காதீங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலேயும் அது பாதகாதி சின்ன விஷயங்கள் ரொம்ப கோவப்படும். அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களும் சிறப்பான விஷயங்கள். அப்பா சைட்லேருந்து ஏதாச்சும் வருமானம் வரணும், பணம் வரணும்னா வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதனால் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதி புதனும் லாபத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களும் பெரிய வெற்றியிலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயம் நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா